கோல் ஓரியன்டா இன்வெஸ்ட் பண்றவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுறாங்க. கோல் ஓரியன்டா இல்லாதவங்க சக்சஸ்ஃபுல்லா இல்லாம எப்படி நல்ல ஸ்கூல்ன்ற பேர் யூஸ் பண்ணாலே 2 லட்சம் ரூபாய் மினிமம் தேவை. அப்போ அந்த 2 லட்சம் ரூபாய் நான் சேர்க்கணும். அப்போ மாசம் நான் ஒரு 3000 5000 ரூபாய் சேர்த்துனே வந்தேன்னா ஒரு 3-4 வருஷத்துல என்கிட்ட 2 லட்சம் இருக்கும். பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க டெய்லி காலையில ஒரு வாட்டி போர்ட்ஃபோலியோ, மத்தியானம் ஒரு வாட்டி, ராத்திரி ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் என்னையவே ராத்திரி தான் அப்டேட் பண்றாங்க. நிறைய முதலீட்டாளர்களுக்கு என்னன்னா இலக்குகள் இருக்கும், ஆனா இன்னையோட சர்ப்ளஸ் ரொம்ப குறைவா இருக்கும். அந்த மாதிரி முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு எங்க இருக்கோ அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம். வணக்கம், என் பெயர் விக்ரம். எனக்கு 45 வயசு ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. சென்னை பூந்தமல்லியில் ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆர்டியில் தான் நான் எப்போவும் காசு போட்டு நான் எடுக்கிறது வழக்கம். ஆனால் சில பேர் இப்போ எனக்கு அதுக்கு பதிலாக லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பணம் போடுங்கன்னு சொல்கிறாங்க. லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன? இப்போ நான் ஆர்டியில் போடுற மாதிரி அதில் சேர்த்து அதில் நான் நினைக்கிறப்ப காசை எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இஸ் ஈக்குவல் டு லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டுனால என்னன்னு புரியாது, ஆனால் நிறைய பேருக்கு பேங்க்குன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பேங்க்கை வச்சு இதை கம்பேர் பண்ணணும். நம்மளுக்கு நார்மலாகவே ஒரு பொருள் சூடாக இருக்குது, ஒரு பொருள் கோல்டாக இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதோட வெப்பத்தை பார்த்து ரெண்டோட வெப்பமும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதை மாதிரி தான் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம பேங்க்கில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அது மாதிரி எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணா இருக்கும். அப்போ பேங்க்கில் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னா மியூச்சுவல் ஃபண்ட், அது பேர் லிக்விட் ஃபண்டு. நீங்கள் ஆர்டி அப்படின்னு நாங்கள் சொன்னீங்கன்னா இங்கே மந்த்லி ஷார்ட் டேர்ம் இன்கம் ஃபண்ட்ஸு, அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டு இது மாதிரி இருக்குது. இப்போ ஆர்டின்றது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு தான் ஆர்டி போடுவோம். அப்போ நீங்கள் 2-3 வருடத்துக்கு முதலீடு பண்ண போகிறீங்களா, இல்லை போட்டு 3 மாதத்தில் எடுக்க போகிறீங்களா? அப்புறம் 3 மாதத்தில் யாருமே ஆர்டி போட்டு எடுக்க மாட்டாங்க இல்லையா? இப்போ அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கொஸ்டினே அவருக்கு இன்னும் கொஞ்சம் க்ளீனாக ஃப்ரேஸ் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ஆர்டி 3 வருஷத்துக்கு போட போகிறேன், அதை நான் லிக்விட் ஃபண்டில் போட போகிறோமா அப்படின்னு கேட்டிருந்தேன்னா அது தவறான விஷயங்கள். ஏன்னா பிகாஸ் லிக்விட் ஃபண்டுன்றது நம்ம என்ன சொல்கிறோன்னா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருப்போம், எப்போ பணம் தேவையோ அப்போ கொடுன்னு எடுக்கிற மாதிரி ஒரு பணத்தை தான் நம்ம லிக்விட் ஃபண்டில் வைக்கிறது. அது நம்மளுக்கு சராசரியாக 6-7% கிடைக்கும் ரிட்டர்ன்ஸ். ஸோ அதனால லிக்விட் ஃபண்ட்ஸ் இவருக்கு செட் ஆகாது. ஆர்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுறதுனால அது டெபாசிட், ஆர்டி மீன்ஸ் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் தானே. டெபாசிட் வேர்டுன்ற போது இட்ஸ் அட்லீஸ்ட் பியாண்ட் 1-2 இயர்ஸ் பீரியட் தான். அப்போ இவருக்கு பங்குச்சந்தை பற்றி எனக்கு தெரியாது, ரொம்ப பயம் அப்படின்னு சொன்னார்னா இவர் என்ன பண்ணால் ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு, இந்த மாதிரி ஃபண்டில் இவர் இந்த ஆர்டிக்கு பதிலாக இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் எப்பயுமே தெரியும், 1 வருஷத்துக்குள்ளே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடு வரும், 1 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா எக்ஸிட் லோடு கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸு நீங்கள் 1 இயருக்கு மேலே போய் எடுத்தீங்கன்னா 12.5% உங்களோட ப்ராஃபிட்டில் பண்ணும். அப் டு 1,25,000 உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. இவர் சின்ன முதலீட்டாளர் இருந்து மாதம் 5,000 10,000 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் கூட 2,40,000 ரூபாய் பெருமானம் அது பெருசாக இன்க்ரீஸ் ஆனால் கூட ஒரு டாக்ஸ் வராது. அப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது, எக்ஸிட் லோட் கிடையாது. அப்போ இவர் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் ஆர்பிட்ரேஜ் ஃபண்டோ இல்லை பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோ இந்த மாதிரி ஃபண்டில் இனிஷியலாக ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பங்குச்சந்தை பற்றி புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவர் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆர்டியில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லியிருந்தாருன்னா நம்ம பிரித்து போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆர்டி ஒரு 3 வருஷம் ஆர்டி போட்டுக்கோங்க, 3 வருஷம் எஸ்ஐபி போட்டுக்கோங்க, கொஞ்சம் பில்ட் பண்ணுறதுக்கு பெருசாக இருக்கும்லாம். பட் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கேட்டாங்கன்னா ஆன்சர் ரொம்ப நியரஸ்ட் ஆன்சர் நம்மளால் கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. அதனால ஆர்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுறதுனால லிக்விட் ஃபண்ட் இதுக்கு யூஸ் ஆகாது. இவர் ரொம்ப டெட் ஃபண்ட்லேயே வேணும்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸில் எங்கேயாவது ஒரு ஆர்டி போடுறது பெட்டரான விஷயங்களாக இருக்கணும். ஸோ அடுத்து ஜெனி ஜெர்லின் அப்படின்றவங்க நம்மளுக்கு ஒரு கேள்வி அனுப்பிச்சிருக்காங்க, ரொம்ப லாங்காக இருக்குது, குயிக்காக கேட்குறேன்னா. சார் வணக்கம், கோடாக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் நான் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். 2019 வருஷத்துலேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பணம் இருக்கும்போதெல்லாம் ஒரு 5,000 10,000 30,000 இது மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணேன். இப்போ 9,50,000 வரைக்கும் நான் அதை போட்டிருக்கேன். ஒரு 52 மாதமாக அதை நான் போட்டுட்ருக்கேன். இது வரைக்கும் நான் எந்த பணமும் நான் எடுக்கலை. எனக்கு 35 வயசாகுது, கல்யாணம் ஆகிடுச்சு. ஒரு பொன் குழந்தை 2.5 வயசில் இருக்காங்க. எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது, 5 lakhs வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் ஆனால் இன்னும் போடலைன்றாங்க. கடன் எதுவும் கிடையாது எனக்கு. 2023ல் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன். அதோட ஸ்டாக்ஸோடைய இது ஒரு 6,80,000 வரைக்கும் நான் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. வேறு நல்ல ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்றாங்க. சில ஸ்டாக்ஸ் மென்ஷன் பண்ணுறாங்க, டாக்டர் ரெட்டிஸ், இன்ஃபோசிஸ், நாட்கோ, டாடா மோட்டார்ஸ் அண்ட் கோல்டு பீஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்களா அவங்க. அதேமாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் தொடர்ந்து நான் பண்ண போகிறேன், இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு நான் கன்டினியூ பண்ணுவேன் அப்படின்றாங்க. எனக்கு சொந்தமாக வீடு இல்லை, நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸில் செல்வமகள் திட்டத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு 2 lakhs வரைக்கும் கார்பஸ் நான் அதில் சேர்த்துருக்கேன் அப்படின்றாங்க. இதுக்கு மேலே 70 பவுன் நகையும் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றாங்க. வீடு வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. ஆனால் எனக்கு இப்போதைக்கு நான் ஒரு 5 years எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன்றாங்க. ஸோ உங்களுடைய ஆலோசனை என்ன? ஸோ ஜென்ரலாக அவங்களுக்கு ஒரு
ஒரு அட்வைஸ் நீங்கள் வந்து தரலாம் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி கன்டினியூ பண்ணிட்டு அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு 5 வருஷம் கேட்டிருக்கேன்றாங்க அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு ஃபண்ட் எடுத்து அது பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. கோட்லக் ஃப்ளெக்ஸி கேப் தான் ஓரளவுக்கு ரீசனபிளாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் பேடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதோட கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதை டைவர்சிஃபை பண்ணாமல் இவங்க ஒரே ஃபண்டு உள்ள போயிருக்காங்க. ஸ்டாக்ஸில் வாங்கியிருக்காங்க. அப்படிலேருந்து நம்ம ஸ்டாக் இண்டிவிஜுவல் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம பேசுகிறதே கிடையாது. நான் அவங்களுக்கு இருக்கிற டாக்டர் ரெட்டிஸியோ எதையும் நம்மளால் கமெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். நம்ம செல்வ மகளை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிளியராக டெட் அலோகேஷனில் பெஸ்ட் ப்ராடக்ட். செல்வ மகள் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட். இந்த கவர்மெண்ட் செட்டப்போ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் இல்லாதவங்களுக்குலாம் செல்வ மகள் திட்டம் மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் அவங்களுக்கு. ஏன்னா இங்கேயும் எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்டில் கட்டினாலும் அவங்களுக்கு 8.2 8.5% ரிட்டர்ன் கிடைக்கும். செல்வ மகளும் 8.2% ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அதனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் 8 to 8.5 மாறிண்டே இருக்கும் ஃப்ளெக்சிபிள் செல்வ மகளில். அதனால் டெட் அலோகேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டி வந்து நல்ல பீரியடில் என்டர் ஆனதுனால இவங்க தப்பான ஸ்டாக் எடுத்தால் கூட ஒரு அளவுக்கு ஆவரேஜாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். நல்ல ஸ்டாக்கு டிசைட் பண்ணாமல் அந்த கோவிட் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே நீங்கள் நல்லா உட்காந்துருக்காங்க. இவங்க யாரோ ஒரு அட்வைஸை வச்சு நல்ல ப்ரோக்கர்கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் கூட வந்திருக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு நம்ம டிஃப்ரெண்ட் டைமில் நான் கோட்டக் ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி 9 lakhs. இப்போ நம்ம பார்க்கலாம் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் ஒரு 12% ரிட்டர்ன் வந்துன்னா 6 year கழிச்சு இந்த பணம் டபுள் ஆகிடும். இப்போ உங்கள்கிட்ட இருக்க 15 lakhs இருக்குது. 12% ரிட்டர்னா 6th year எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 lakhs கிட்ட இந்த ஃபண்ட்லேயே போயிடலாம். செல்வ மகள் லாங் டேர்ம் குழந்தையோட படிப்புக்கு அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த 30 lakhs இருக்கும். இப்போ இவங்க வீடு கட்டினா எவ்வளோ வேல்யூன்னு சொல்லலை. ப்ராபப்ளி வில் அஸ்யூம் தட் இவங்களுக்கு ஒரு வீடு ஒரு 30-40 லட்சத்தில் வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி. அது மேபி இன்னொரு 6 வருஷம் கழிச்சு மேபி 60-70 lakhs 50-60 lakhs போகிறதுக்கான சாதிகள் இருக்குது. இவங்கள்ட்ட இருக்க பணத்தை 50% இவங்க லோனை வந்து இனிஷியல் பேமெண்ட்டாக வச்சுக்கலாம். இல்லை 30% இனிஷியல் பேமெண்ட் வச்சுட்டு பேலன்ஸ் அங்கே 60 lakhs டோட்டல் ப்ராப்பர்ட்டி காஸ்ட் வருதுன்னா, ஏன்னா ஊரில் இருக்குன்னு சொல்கிறாங்க, 60 lakhs கட்டுறாங்கன்னா அதில் ஒரு 60% லோன் எடுக்கணும், 36 லட்சம் லோன் எடுக்கணும். இப்போ அக்குமுலேட்டட் வேல்யூ 30 lakhs இருக்கும். 30 lakhsல 24 lakhs வந்து இனிஷியல் டவுன் பேமெண்ட் அந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணி பேலன்ஸ் 36 lakhs லோன் எடுத்துகிட்டு அவங்க ஒரு 15 வருஷம், ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து 41 வயசு இருக்கும். அப்போ அவங்க நெக்ஸ்ட் ஒரு 15 வருஷம் கட்டுறாங்கன்னா ஆவரேஜ் 1000 rupees வரும். அப்போ 36 லட்சம் லோன் எடுத்திங்கன்னா நீங்கள் 8% ப்ளஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இருந்தால் 36,000 ரூபாய் இஎம்ஐ வரும். ஸோ 36,000 மேலே இவங்க சம்பளம் இருந்தால் ஒரு 36 லட்சம் லோன் போட்டு கட்டிக்கலாம். இல்லை அவங்களோட வருமானம் கம்மியான வீடு 60 லட்சத்துக்கு வேலை 50 லட்சம் பட்ஜெட்டாக வச்சு நம்ம வீடை கட்டி பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட ஐடியா என்னென்னா ஒரே ஸ்கீமை வச்சு அது பின்னாடி பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் 2-3 ஃபண்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஒரு லார்ஜ் கேப்பு, ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மல்டி கேப், இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தால் கூட திடீர் நாளைக்கு ஏதோ ஒரு ஃபண்டு பர்ஃபார்மே பண்ணல. இப்போ ஒரு ஃபண்டு இருந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தான் எந்த ஃபண்டு பேர் எடுத்தாலும் அவங்க தான் டாப்பில் இருந்தாங்க. இப்போ திடீர்னு லாஸ்ட் ஒரு 6 months 1 year அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அண்டர் பர்ஃபார்ம் 2-3 வருஷம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. 2-3 வருஷத்தோட மார்க்கெட் ரேலியை நீங்கள் விட்டுடுவீங்க. 3 வருஷம் கழிச்சு மார்க்கெட் ஒரு 2 வருஷம் டல்லாக போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 வருஷம் உங்களோட அக்குமுலேட்டட் வேல்யூக்கு ரிட்டர்ன்ஸே எல்லாம் போய்டும். அப்போ நம்ம சின்ன அமௌண்ட் இருந்தால் கூட ஒரு 2-3 ஃபண்டில் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கிறது என்னென்னா ஆவரேஜ் ரிட்டர்ன் நம்ம எப்பயுமே சொல்கிறோம், ஃபேன்சி ரிட்டர்ன் வேண்டாம், நம்மளுக்கு 12% ரிட்டர்ன் போதுன்றோம். 12% ரிட்டர்னை பார்த்துக்கலாம். இவங்க ஸ்டாக்ஸில் என்ன பண்ணோன்னா அவங்க அதிவேகமாக ஏதாவது ஸ்டாக்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருது, ஃபண்டமெண்டலில் தாண்டி அதோட ரிட்டர்ன் கொடுத்துருந்தா அதை வேணால் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஆவரேஜாக 10-15% ரிட்டர்ன் கொடுக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிட் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்தில் 300%லாம் கொடுத்துருக்கு. சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா டாடா மோட்டர்ஸ் சொல்லலாம். டாடா மோட்டர் ரொம்ப கம்மியாக இருந்து, ஸ்டேட் பேங்க் கம்மியாக இருந்து, இப்போ 4 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 300-400% ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. இது மாதிரி அப்நார்மலாக ரிட்டர்ன் கொடுக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணி திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கான சாதிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணாங்கன்னா 5-6 yearsல அவங்க வீடு வாங்குறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஜெனி, நீங்கள் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சார் சொன்ன அட்வைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபண்ட்ஸில் போடாமல் நிறைய ஃபண்ட்ஸில் நீங்கள் அதை டைவர்சிஃபை பண்ணுங்கள். ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து போனீங்க, நீங்கள் லாபத்துக்கிட்ட வந்தீங்கன்னா கூட உங்களுக்கான பர்சனலைஸ்ட் அட்வைஸை சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அவங்க கேள்விகள் கேட்டாங்க, அதற்கான பதில்களும் அவங்களுக்கும் கிடச்சிது. உங்களுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதை நிவர்த்தி பண்ணணுன்னா தயங்காதீங்க. 9600296001 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதே மாதிரி ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிட்டுருங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எவ்வளோ சொல்ல முடியுமோ அதை சொல்லி உங்களுடைய பர்சனல் டவுட்ஸை கேளுங்க. குறிப்பாக உங்களுடைய வயது, உங்களுடைய சம்பளம், எத்தனை வருஷத்துக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ண போகிறீங்க, இல்லை எத்தனை வருஷத்துக்கு இந்த கடன் கட்ட போகிறீங்க, இந்த மாதிரியான தகவல்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேல்குலேஷன் நாங்கள் பெட்டராக சொல்லி உங்களுக்கான ஆன்சரை நாங்கள் கொடுக்க முடியும். 9600296001 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய கேள்விகள் அனுப்புங்க. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி, ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் சரி ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் நாங்கள் பின் பண்ணியிருக்கோம். அதுலேயும் உங்களுடைய கேள்விகளையும் டவுட்ஸையும் நீங்கள் வந்து கேட்கலாம்.
ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.